டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நவம்பர் 6, 2025 விரிவான வானிலை அனுமானம். இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியில தற்போது நிலவக்கூடிய அந்த வெப்பச்சலன இடிமலை குறித்தும் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்று நவம்பர் 6ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழையும், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், தஞ்சை மாவட்டம் கல்லணையில் தலா 8 சென்டிமீட்டர் மழையும், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் 8 சென்டிமீட்டர் மழையும், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 7 சென்டிமீட்டர் மழையும், திருவாரூர் மாவட்டம் குடவாசல், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், விழுப்புரம் மாவட்டம் வல்லம் போன்ற பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு. மாநிலத்தின் பல்வேறு இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகியிருக்கு. வானிலை அமைப்பை பொறுத்தளவிற்கு மேற்கு வடமேற்கு காற்று குவிதல் தமிழகத்தில் தொடர்ந்து வருகிறது. பகல் நேரத்தில் நிலவக்கூடிய வெப்பம் மற்றும் இறுக்கமான சூழல் மற்றும் ஈரப்பதம் மிகுந்த மேற்கு வடமேற்கு காற்று குவிதல் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் அக்டோபர் 6ஆம் தேதியும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு தொடரும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் பல இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கும் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மழைப்பொழிவு மாலை, இரவு, நள்ளிரவு நேரங்கள்ல அமையக்கூடும். காவிரி படுகை மற்றும் கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்லையும் இன்று இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தோம்னா மேல் குறிப்பிடாத மாவட்டங்கள்லையும் ஓரிரு இடங்கள்ல இடிமலை என்பது வாய்ப்பு என்பது இருக்கு. அதே போல தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல நாளை முதல், அதாவது நவம்பர் 7, 8, 9 ஆகிய தேதிகள்ல மழைப்பொழிவு சற்று பரவலாவதற்கும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தற்போது நேற்றைய தினம் பரவலாக பெய்த வெப்பச்சலன இடிமலை இன்றைய தினமும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுது. இன்றைய தினம் குறிப்பாக உள் மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள், அதனை ஒட்டிய கடலோர மாவட்டங்கள்ல பரவலான மழைக்கும் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நாளை முதல் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல இந்த வெப்பச்சலன இடிமலை பரவலாகும் என எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமா தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நவம்பர் 12ஆம் தேதி வாக்குல தான் ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று வருகை தர இருக்கு. நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் வடகிழக்கு பருவமழையின் 3ஆம் சுற்று மழை தொடங்க இருக்கு. குறிப்பா நவம்பர் 15ஆம் தேதி வாக்குல தொடங்கக்கூடிய அந்த வடகிழக்கு பருவமழையின் 3ஆம் சுற்றுல வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த மாநிலத்திற்கும் பரவலான கனமழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பரவலான வடகிழக்கு பருவமழை சுற்றாக அமையும். அதனை தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகள் நவம்பரின் பிற்பகுதியில் இருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் நவம்பர் மாதம் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். சற்றே பொறுமையாக இருங்க. இந்த மழைப்பொழிவு, இடிமலை பொழிவு இடையூறுக்கு இடையில் தான் விவசாயிகள் வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளணும். வரக்கூடிய நாட்களை பொறுத்தளவிற்கு குறிப்பாக நவம்பரின் பிற்பகுதியில மழைப்பொழிவு நாட்கள் அதிகமாக இருப்பதன் காரணமா தற்போதைய நிலையில தங்களுக்கு தகுந்தவாறு திட்டமிட்டுக் கொள்வது நல்லது. இலங்கையை பொறுத்தளவிற்கு தொடர்ந்து வெப்பமான சூழல் தான் இலங்கையிலும் தொடர்ந்து வருகிறது. வட இலங்கை மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல வரக்கூடிய நவம்பர் 13ஆம் தேதி முதல் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும். முழுமையான ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று நவம்பர் 13ஆம் தேதி வாக்குல வருகை தந்து வட இலங்கை மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல பரவலான கனமழையை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா வட இலங்கை, கிழக்கு மாகாணங்கள்ல நவம்பர் 13 தொடங்கி 18க்கு இடைப்பட்ட நாட்கள்ல வடகிழக்கு பருவமழையின் முதல் சுற்று இலங்கை பகுதிகளுக்கு தீவிரமடைந்த மழைப்பொழிவு கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நிறைய மழைப்பொழிவை, நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கு. சற்றே பொறுமையாக இணைந்திருங்கள். நன்றி. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். அடுத்தடுத்த அறிக்கைகளுக்கு இணைந்திருங்கள் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்துடன். இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்கள்ல பரவலாக இடிமின்னலுடன் கூடிய மழையும், பிற மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடிமின்னலுடன் கூடிய மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நன்றி.